லாசரு மரிச்சு போயிடுறான். 4 நாள் ஆயும் ஜீசஸ் வரல. எல்லாருடைய கேள்வி எப்படி இருக்கும்? அவ்வளோதான், இந்த குடும்பத்தை ஜீசஸ் மறந்துட்டாரு, அவ்வளோதான். ஒரு நாள் ஜீசஸ் வராருன்னு கேள்விப்பட்டவனே மரியாள் போய் அவருடைய பாதத்தில் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க மட்டும் இருந்தா என் தம்பி செத்துருக்க மாட்டானே. கர்த்தர் அவங்களுடைய கண்ணீரை பார்த்தார். லாசருவே வெளியே வானவனே 4 நாள் ஆன கல்லறை திறந்து அங்கிருந்து ஒரு மனுஷன் ஏஞ்சி வெளியே வரான். வந்தவனே அவர் சொல்றாரு, வாழ்க்கை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி நடந்துச்சு, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. படைச்சவர் சொல்லணும் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா இல்லையான்னு. அவனை படைச்சவன் நான் சொல்றேன் அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா இல்லையான்னு அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு வந்து அந்த ஊருக்கு முன்னாடி சொல்றாரு, எது உங்களால முடியாது, எது கடவுளால முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்களோ அதை நிறைவேற்றி முடிக்கிற கடவுள் நான் இருக்கிறேன். மறிச்சு போச்சு, எல்லாமே உடஞ்சு போச்சு, ஒண்ணு இல்லாம போச்சு, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு யாராவது வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றார், உருவாக்குனதுன்னா உன்னை உயர்த்த போறதோன்னா, உன்னை கொண்டு போறதோன்னா, உன்னை வாழ வைக்க போறதோன்னா அப்படின்னு கர்த்தர் சொல்றார்.